வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விநியோகத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கல் பண்டிகையை கருத்தில் கொண்டு முன்னதாகவே வழங்கப்பட்ட மாதாந்திர மகளிர் உரிமை தொகை. வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி. புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கோலாகலம். நாளை சொர்க்கவாசல் திறப்பையொட்டி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் தேனி மாவட்டத்தில் செங்கரும்பு அறுவடை தீவிரம். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரம். மயிலாடுதுறையில் புகையான் பூச்சி தாக்குதலால் கருகும் சம்பா பயிர்கள். இழப்பீடு மற்றும் பயிர் காப்பீடு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படுகிறது. இதற்காக தமிழக அரசு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏற்கனவே அறிவித்திருந்தார். பொங்கல் தொகுப்புக்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன் முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி 2 கோடியே 21 லட்சம் அரிசி அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை சைதாப்பேட்டை 169வது வார்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகம் முழுவதும் இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. இன்று முதல் வரும் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஏற்க மறுப்பு தெரிவித்து பாஜகவினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே 3 பேர் துணைவேந்தர்களை நியமிக்கும் குழுவில் இடம்பெற்று உள்ளார்கள். மேலும் ஒருவரை கூடுதலாக சேர்ப்பது பற்றிதான் யுஜிசி குறிப்பிட்டுள்ளது என்று கூறினார். மத்திய அரசு வெளியிட்ட வரைவு அறிக்கை இறுதியானது அல்ல என்று தெரிவித்த அவர், வெளிநாட்டு மாணவர்களுடன் நம் மாணவர்கள் போட்டி போடும் வகையில் கல்வி தொடர்பாக திருத்தங்கள் வேண்டும் என்று கூறினார். யுஜிசி சட்ட திருத்தத்தில் மாற்றம் தேவை என்றால் மத்திய அரசு பிப்ரவரி 5ஆம் தேதி வரை அதற்கு காலக்கெடு நிர்ணயித்திருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், அதற்குள் தனி தீர்மானம் கொண்டுவர வேண்டியதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மாதந்தோறும் தமிழக அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாயை பொங்கல் பண்டிகையை ஒட்டி முன்கூட்டியே வங்கிக் கணக்கில் வரவு வைத்ததால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் மகளிர் உதவித் தொகையான 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் 1,14,65,525 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பெண்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படுவது வழக்கம். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளதால் அதை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடி பிரச்சனையால் பொங்கல் பண்டிகைக்காக அரசு 1000 ரூபாய் வழங்காத நிலையில் முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருப்பது குடும்ப தலைவிகளை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. கும்பகோணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவை ஆளுநரை நியமிக்கும் யுஜிசி அறிவிப்பை திரும்பப் பெறக் கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவை ஆளுநரை நியமிக்கும் யுஜிசி அறிவிப்பை கண்டித்து மாணவர்கள் அப்போது கோஷங்களை எழுப்பினர். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி வாயில் முன்பு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அங்கு பயிலும் மாணவர்கள் பலரும் பங்கேற்றனர். அவர்கள் தங்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாகையில் குறுவை பயிர் காப்பீடு தொகை கிடைக்காததை கண்டித்து விவசாயிகள் அதிகாரிகளை சூழ்ந்து முறையிட்டதோடு கூட்டத்தையும் புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டத்தில் குறுவைக்கு பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டுக்கான இன்சூரன்ஸ் தொகை வரவு வைக்கப்பட்ட போதிலும்
பெரும்பாலான விவசாயிகளுக்கு இதுவரை நிவாரணத் தொகை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. உரிய பிரீமியம் கட்டியும் இதுவரை இன்சூரன்ஸ் தொகை வழங்காததை கண்டித்து விவசாயிகள் நாளை திருக்குவளையில் சாலை மறியலில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இதையடுத்து அதற்கான அமைதி கட்ட பேச்சுவார்த்தை திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது இன்சூரன்ஸ் தொகை இதுவரை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை எனவும் விடுபட்ட விவசாயிகளின் பெயர் பட்டியலை வழங்க வேண்டும் எனவும் கோரி அதிகாரிகளிடம் விவசாயிகள் முறையிட்டனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த பேச்சுவார்த்தையில் உரிய தீர்வு கிடைக்காததால் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேனி மாவட்டம் சின்னமனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கரும்பு அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சின்னமனூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கரும்பு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளையொட்டி பல்வேறு மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களுக்கும் இங்கிருந்து கரும்பு அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். தைப்பொங்கலுக்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் செங்கரும்பு வெட்டும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு அறுவடை செய்யப்படும் கரும்பு தமிழகத்தில் பிற பகுதிகளுக்கும் லாரிகள் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றது. மயிலாடுதுறையில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் புகையான் பூச்சி தாக்கி கருகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி பகுதிக்குட்பட்ட செம்பனார் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடப்பு சம்பா பருவத்தில் 1,80,000 ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். மாவட்டம் முழுவதிலும் தற்போது சம்பா நெற்பயிர் அறுவடைக்கு தயாராகி வருகிறது. இந்த சூழலில் தொடர்மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக நெற்பயிர்களில் புகையான் பூச்சி தாக்குதல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுவரை சுமார் 5,000 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் கருகியதால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து புகையான் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதோடு பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் பயிர் காப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பொன்னமராவதி புதுவளைவைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் தனது இருசக்கர வாகனத்தை பொன்னமராவதி வேக்குப்பட்டி சாலை ஓரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு வயலுக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் அந்த உயர் ரக இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்ததால் அக்கம் பக்கத்தினர் அது குறித்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் எரிந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் யாரேனும் இருக்கிறார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீரங்கத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி இன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா பகல் 10, ரா 10 என 21 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த மாதம் 30ஆம் தேதி திருநெடுத்தாண்டகத்துடன் வைகுண்ட ஏகாதசி திருவிழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பகல் 10 விழா கடந்த மாதம் 31ஆம் தேதி தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பகல் 10 மண்டபமான அர்ச்சுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்து வருகிறார். பகல் 10 கடைசி நாளான இன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரம் எனப்படும் நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளினார். நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து பல்வேறு திருவாபரணங்கள் அணிந்து நீண்ட முடியுடன் பெண் கோலம் பூண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய திருவிழாவான சொர்க்கவாசல் என்னும் பரமபத வாசல் நாளை காலை 5:15 மணிக்கு திறக்கப்படுகிறது. இதனையொட்டி திருச்சி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 லட்சத்திற்கும் மேல் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 58,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புத்தாண்டு தொடக்கத்தில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கடந்த வாரம் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து ஒரு சவரன் 58,080 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று சவரன் 57,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து
ஒரு சவரன் 58,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 35 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 7,260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. இணைந்திருங்கள் ஆதனுடன்.